ஏன்னா உடனே எல்லா விஷயங்களிலும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிறவி எடுத்த நமக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அப்ப வந்துட்டு படிப்படியா எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி இது எல்லாம் நிரந்தரமல்லன்னு ஒதுக்கி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது அந்த மனதானது ஒரு தெளிவடைகிறது. இப்ப நம்ம சொன்ன மதம் ஆச்சரியமாகட்டும், நிறைய விஷயங்கள், காமம், குரோதம், லோபம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களில் இருந்தும் நம்மை விடுபடுத்தி தனியே நின்று பார்க்கும் பொழுது மனம் தெளிவடைகிறது. அந்த தெளிவான மனதின் மூலமாகத்தான் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அவருடன் மீண்டும் சேர்வதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கே செல்வதுதான் நியதி. ஆனால் அதற்கான காலகட்டங்கள் ஒவ்வொரு வகையில் மாறுது. சில நேரங்களில் வெள்ளப்பெருக்கு எடுத்து எந்த இடத்துலையும் அணையில் தங்காமல் திருப்பி நீர் கடலுக்கு போயிடுது. சில இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஏரி குளம் குட்டைகளில் தேங்கி திருப்பியும் நீராவியாகி மழையாக பெய்ந்து ஆறுகள் வழியாக மீண்டும் கடலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதற்கு கிடைக்கிறது. அதுபடி தான் இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் நம்ம வாழ்க்கை மாதிரி நம்ம செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப இங்கேயே சிறிது காலம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட அந்த விதி பலனாக அமைந்து விடுகிறது. அப்ப இறைவனை அடைய வேண்டும் என்னும் போது நமது மனதில் இருக்கக்கூடிய அந்த தீவினைகள் யாவையும் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, இறைவனை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகளை தேடி அதற்கான வழிகளில் சென்றுதான் நம்மால் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். சரி, அப்ப இதுக்கு என்ன பண்றது? இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஞானிகர்கள் எல்லாத்தையுமே இறைவன் தடுத்து ஆட்கொண்டு இருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். தடுத்து ஆட்கொள்வதுன்னா என்னப்பா, இப்ப இந்த உலக வாழ்க்கை தான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுலயே உழன்று கிடக்கும் பொழுது கண்டிப்பா நம்மால அறுத நிலையை எய்த முடியாது. அப்படி உலக வாழ்க்கையை பொய் என்று புரிய வைத்து எது உண்மை என்று இறைவன் நமக்கு உணர வைப்பதுதான் தடுத்தாட்கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சுந்தர பெருமானோட வாழ்க்கையை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிறக்கும் போதே அவரை இறைவன் தடுத்தாட்கொண்டிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த மாதிரி பெரு ஞானிகளாகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் ரமண மகரிஷி எடுத்துக்கலாம், தற்காலத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம். இல்லை இன்னும் சித்தர் பெருமக்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்மளை மாதிரி சாதாரண பிறவியை பிறந்திருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு உன்னதமான நிலை இருக்கிறது என்பதை அறிந்து அதை நோக்கி சென்று கொண்டிருந்திருப்பார்கள், இந்த உலகப்பற்றுகளிலெல்லாம் இருந்து விடுபட்டு. அப்போ என்னன்னா, இறைவன் அவர்களை தடுத்தாட்கொண்டு விட்டார். அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் மாயை, அதனால உண்மை எதுவோ அதை தேடி செல் அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு. அப்படிங்கும் போது அவங்க அதை தேடி செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் அது உண்மையான புரிதலாக இருக்க வேண்டும். ஏதோ சொல்கிறார்கள் நாம் கேட்கிறோம் என்று எதையும் நம்ம கடமைக்கு செய்ய முடியாது. முறையா இறைவனோட வழிகாட்டுதலின்படி குரு அமைய பெற்று அதன் வழியே ஒரு நல்ல தேடுதல் அமைவது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விட்டக்குறை தொட்டக்குறையின் காரணமாக இந்த ஜென்மத்தில் அது வாய்க்கிறது. இறைவன் நம்மை தடுத்தால் கொள்கின்றார். அப்படிங்கும் போது அது நல்லபடியாக நடக்கும். அப்ப நம்ம இறைவனிடம் என்ன வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, இந்த மாதிரி என்னையும் தடுத்தாட்கொண்டு எனக்கு உண்மை எது என்று புரிய வைத்து விடு இறைவா அப்படிங்கிறத மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வீடு வேணும், பங்களா வேணும், எல்லாமே வேணும், ஆனாலும் நான் தேடி செல்லணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது. உண்மையா எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து கொண்டு எதை இறைவனிடம் கேட்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். கேட்பது கிடைத்துவிடும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. எது கேட்குறீங்களோ கிடைத்துடும். ஏன்னா இறைவன் அன்பின் உருவானவர். எதை கேட்குறீங்களோ அதை கொடுத்துடுவார். ஆனால் அதன் பின் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமாக. கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கேளுங்க. இறைவனிடம் வரம் கேட்டாலும் தெளிவான வரமாக கேட்க வேண்டும். கடமைக்கு வரம் கேட்டு அதுக்கப்புறம் அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தான் சமாளிக்க வேண்டும். அதையும் எப்பவுமே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு தெளிவான மனதுடன் இறைவனிடம் என்ன கேட்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்போது இறைவனிடம் என்ன கேட்க வேண்டுமோ அதை தெளிவாக கேளுங்கள். கட்டாயமாக இறைவன் அதற்கான வழிவகைகளை செய்வார், அதற்கான வரத்தையும் அருள்வார். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அடியார்களே. எல்லாத்துக்குமே இறைவனோட அருள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட. ஆனால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் மதிப்புயர்ந்ததாக நினைத்து கொண்டு உண்மையான மதிப்புடைய பொருளை நாம் தேடுவதை விட்டு விடுகிறோம். அதுதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையே. எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது தானே. நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும், நாம் வைக்கின்ற ஆசை வைக்கின்ற எந்த பொருட்களாக இருந்தாலும் அழிவுக்கு உட்பட்டது தான். அது சக உயிரினமாக இருக்கட்டும், நீங்கள் வாங்குகின்ற பொருளாகட்டும், எதுவாகட்டும், எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது தான். ஆனால் அழிவே இல்லாத ஒன்று அப்படின்னா இறைவனின் கருணை, இறைவனின் அருட்பார்வை.
அதற்கு அழிவே கிடையாது. அந்த அருட்பார்வை நமக்கு கிடைத்து விட்டால் அதற்கப்புறம் கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்திற்கு முடிவு என்பதே இருக்காது. இதெல்லாம் ஞானிய பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எதை தேட வேண்டும்? புறப்பொருட்களையா அல்லது இறைவனின் அந்த அருட்பார்வையவா அப்படின்னா அந்த அருளைத்தான் நாம் தேட வேண்டும். எப்பவுமே ஒரே ஒரு விஷயம்தான், பழக பழக தான் எல்லாமே கிடைக்கும். இப்போ சைக்கிள் ஓட்டுறது எடுத்ததுமே எல்லாத்துக்கும் பழித்தமாயிடுமா? எடுத்ததுமே உட்காந்ததுமே சைக்கிள் ஓட்டி யாரும் பார்த்துருக்கீங்களா? அதே போல் இப்போ ஏரோப்ளைன் ஓட்டணும், அந்த பயிற்சி இல்லாமல் ஓட்ட முடியுமா? எல்லா விஷயத்துக்குமே அப்படித்தான். நடக்கிறதுக்கே நம்ம தள்ளுவண்டியை வச்சு தான் நடந்தோம். எந்திரிச்சு அப்படியே பிறந்தமே யாரும் எந்திரிச்சு நடந்துறதில்லை. பயிற்சி இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது. அது போல தான் இறைவனிடம் தொடர்ந்து அன்பு செலுத்த செலுத்த அது ஒரு பயிற்சியாக மாறும், அது எல்லையற்ற அன்பாக மாறும். அப்படி அது எல்லையற்ற அன்பாக மாறும் பொழுதுதான் ஒரு உன்னதமான தெளிவான பாதையானது நமக்கு தெரிய வரும். எடுத்ததுமே எல்லாம் சாத்தியமா அப்படின்னா எடுத்ததுமே எதுவும் சாத்தியமாகாதுதான். ஆனால் நம் முயற்சிகள் அதை சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லாம